ஹலோ வணக்கம். நாங்கள் சிந்திக்கும் மொத்த நீங்கள் கால்மது வடபழனி முருகன் கோயிலாகும். இந்த கோவிலில் சித்தர்கள் மூலம் உருவான கோவில் அந்த வடபழனி முருகன் கோயில். பழனி முருகன் கோயில் எப்படி போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டதோ அதுபோல் இந்த வடபழனி முருகன் கோயில் அண்ணாசாமி சித்தர், பாக்கியலிங்க சித்தர், ரத்னசாமி சித்தர் இந்த 3 சித்தர்களால் உருவாக்கப்பட்டதாகவும் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் சென்னையில் உள்ள அனைத்து முருக பக்தர்களும் மற்றும் உள்ள அனைத்து சிவபக்தர்களும் இங்கே வந்து வடபழனி முருகன் நலனை பெற்று அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். இந்த கோவிலுக்கு முன்புறமாக பரஞ்சோதி பாபா அவர்கள் வாழ்ந்த இடம், பரஞ்சோதி பாபா சித்தர் அவர்கள் வாழ்ந்த இடம் இங்கே இருக்கிறது. இங்கு சென்று விட்டு வந்தால் நீங்கள் உங்களுடைய மனபாரம் அனைத்தும், உங்களுடைய உடல் வலிகள், மனபாரம், உங்களுக்கு தேவையான நல்ல அனைத்தையும் பரஞ்சோதி பாபா அவர்கள் அருள்வார். மற்றும் இந்த கோவிலுக்கு பின்புறம் அண்ணாசாமி சித்தர், பாகிலிங்க சித்தர், ரத்னசாமி சித்தர் அவர்களுடைய ஜீவசமாதி இருக்கின்றது. அங்கு சென்றால் நீங்கள் வேண்டியதை, உங்களுக்கு தேவையானவற்றை அந்த வடபழனி சித்தர்கள் அருள்வார்கள். மற்றும் சித்தர் கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக பால், தயிர், அபிஷேக பொருட்கள் உங்களால் முடிந்தது எதுவோ அதை வாங்கி செல்லலாம். நீங்கள் உங்கள் கையால் வாங்கி சென்றால் அது அனைத்தும் உங்களுடைய ஆசை அனைத்தும் நல்லபடியான ஆசை அனைத்தும் நிறைவேறும். இதை நான் கண்கூடாக கண்டது, நான் அனுபவித்ததை நான் உங்களுக்கு பகிர்கிறேன். நீங்கள் அனைவரும் தற்போது வடபழனி கோவிலுக்கு சித்தர் வடபழனி கோவிலுக்கு கோபூஜை செய்வார்கள். அந்த நந்தி பகவான் மற்றும் மகாலட்சுமி அம்மையார் இங்கு வருகிறார்கள். தினமும் காலை 5 மணிக்கு கோபூஜை நடைபெற்று வடபழனி முருகர் பள்ளியை வச்சு ஆரம்பித்து மீண்டும் தரிசனத்திற்காக நம் அனைவருக்கும் காட்சி தருவார். ஓம் சரவணபவ முருகாகவும். இங்கே வரும் நந்தி பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயை நீங்கள் காணலாம். ஓம் நம சிவாய. ஓம் மகாலட்சுமி தாயை போட்டி ஓம் வடபழனி முருகா போட்டி ஓம் மகாலட்சுமி தாயை போட்டி ஓம் மகாலட்சுமி தாயை போட்டி ஓம் மகாலட்சுமி தாயை போட்டி முருகா 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 வேலா